கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் அகமது சைப் அவர். சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இன்றைய தினம் காஷ்மீரினுடைய முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆர்டிகிள் 370 இந்திய அரசியல் சட்டத்தினுடைய ஆர்டிகிள் 370வது பிரிவை நீக்கப்பட்ட பிறகு காஷ்மீர் மக்கள் முதலாக வாக்கை செலுத்தியிருக்கிறாங்க. சற்றொப்ப 90 அசம்பிளி சீட்டு 90 அந்த சீட்ல 24 இடங்களுக்கு இன்னைக்கு முதல் கட்ட வாக்குப்பதிவு நிறைவேற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்லான ஓட்டு தான் என்று சொல்றாங்க. வரக்கூடிய தகவல் அப்படிதான் வருகிறது. 59% ஆஃப் 59% வாக்கு பதிவாக இருக்கிறது சதவிகிதம். இதுல ஜம்மு பகுதியில 8 தொகுதிகளுக்கும், அதுபோல காஷ்மீர் பகுதியில ஒரு 16 தொகுதிகளுக்கும், சற்றொப்ப மொத்தமா 24 தொகுதிகளுக்கு மட்டும் நடந்திருக்கிறது. இன்னும் நமக்கு 66 தொகுதிகள்ல இன்னும் நடக்க வேண்டியிருக்குது. சட்டமன்ற தொகுதிகள்ல குறைந்தபட்சம் புல்வாமா ஃபேமஸான ஒரு பகுதி. புல்வாமா அந்த கான்ஸ்டியூஷன்ல 46% தான் போலிங் ஆகுது. ரொம்ப லோவஸ்ட் பெர்சன்டேஜ். யாரும் எதிர்பார்க்காத வகையில காஷ்மீர் வேலியில 77% வாக்குப்பதிவு ஆகியிருக்கிறது. ஸோ இந்த அது டேட்டா தெளிவா சொல்லணும்னா, புல்வாமாவுடைய அந்த டிஸ்ட்ரிக்ட்ல 4 தொகுதிகளிலும், சோஃபியான் அதுல 2 தொகுதியிலும், குல்காம் டிஸ்ட்ரிக்ட் அதாவது அந்த பழங்குடி மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதிகளில் 3 தொகுதிகளிலும், 3 சட்டமன்ற தொகுதிகள்ல, அதுபோல கித்துவாரி அதுல ஒரு 3 தொகுதி, அப்புறம் தோடால 3 தொகுதி, ரம்பன் பள்ளத்தாக்கு ஏரியா அதுல 2 சட்டமன்ற தொகுதிகளை, அப்புறம் பணிகள் அதுல 2 தொகுதி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பழங்குடி மக்கள் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய இந்த பகுதிகள். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் பேஸ்ல 24 தொகுதி நடந்திருக்கு. அத்தனையிலுமே நீங்க காங்கிரஸ் உடைய இந்தியா கூட்டணி தான் முன்னிலையில் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு சில தொகுதிகள்ல ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த், ஜமாத்தே இஸ்லாமி இஸ்லாமிய அமைப்பு, அவங்க இந்த தேர்தலில் எல்லாம் பங்கு கொள்ள மாட்டாங்க. அவர்கள் ஒரு சில கேண்டிடேட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க பேக்ரவுண்ட்ல. அந்த கேண்டிடேட்லாம் அந்த போட்டியிட்ட வேட்பாளர்கள் வெற்றி முகத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. பார்க்கலாம் என்னென்ன. எனிஹவ் காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் மக்கள் கடந்த 10-15 ஆண்டுகளாக எலெக்ஷன் என்னமோ தெரியாம இருந்தாங்க. அதிலும் குறிப்பா காஷ்மீருடைய அந்த ஆர்டிகிள் 370 நீக்கிய பிறகு வந்த முதலாவது சட்டமன்ற தேர்தலுடைய முழு ஃபேஸ் முடிந்த பிறகு அது ரிசல்ட் வரும்போது எப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் அது கண்டிப்பா பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல சில தளத்தளப்புகளை எல்லா இடத்துலையும் இருக்கத்தான் செய்யும். போராட்டங்கள் நடந்திருக்குது, தேர்தல் புறக்கணிப்பு நடந்திருக்கிறது. ஏமாற்றாதீங்க காஷ்மீரை இப்படிலாம் என்ன செஞ்சிருக்காங்க, கோஷங்கள் இட்டிருக்காங்க. மக்கள் அங்க காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகள்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை. 59% ரொம்ப கம்மி. ஒட்டுமொத்தமா ஜம்மு காஷ்மீர் மக்கள் இந்த எலெக்ஷனை அவங்க விரும்பியிருந்தாங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 80% வாக்குப்பதிவாக வந்திருக்க வேண்டும். ஆனா அப்படி வரல. 10 பேர்ஸ்ல 59% தான் வந்திருக்குது. இது எல்லாம் நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்குது. பார்க்கலாம் எலெக்ஷனுடைய ரிசல்ட் முடிவு எப்படி வருதுங்கிறது பார்க்கலாம். இல்ல அங்க காஷ்மீரை பொறுத்தளவு ஒரு 370 நீக்கப்பட்டு தற்போது 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு எலெக்ஷன் நடக்கிறது. பாஜகவுக்கு எதிர்ப்பு அலை எங்கேயாவது வீசுகிறதா, இல்ல பாஜகவுக்கு ஆதரவாக நிலைப்பட அங்க இருக்கிறதா? அங்க பிஜேபி சீன்லயே கிடையாது. பிஜேபி எங்க சீன்ல இருக்குது? அங்க காங்கிரஸ், பிடிபி, அங்க இருக்கக்கூடிய உமர் அப்துல்லாவுடைய கட்சி, முஃப்தி மெஹபூபா முஃப்தியுடைய கட்சி, இப்ப புதுசா வந்திருக்க இன்ஜினியர் அவர் பேர் இப்ராஹிமா செய்த அவருடைய கட்சிகளுக்கு தான் போட்டியே தவிர பிஜேபிக்கு அங்க ரோல் கிடையாது. இவங்க சும்மா இந்த ஜம்மு பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல என்ன செய்வாங்க, இவர்களால் குடியமர்த்தப்பட்ட அந்த மேல்குடி வர்க்கம் இருக்குல்ல, அந்த தொகுதியில மட்டும்தான் பிஜேபிக்கு வாய்ஸ் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா காஷ்மீர் வழியில போராளி குழுக்கள் தான் இப்போ மைல்ட் ஆகி அவங்க வந்திருக்கிறாங்களா. ஆயுதம் வேண்டிய போராளி குழுக்கள் வரமாட்டாங்க. இவர்கள் யாருன்னா ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல முக்கியமா இருக்கக்கூடிய பிடிபி, பீப்புள் டெமோக்ராட் பார்ட்டி, அவங்க மிக முக்கியம். காங்கிரஸ் உடைய லெட்ல அவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த மெஹபூபா முஃப்தி, இந்த மாதிரியான உமர் அப்துல்லா, அந்த கட்சிகளுக்கு தான் அங்க பேஸ் இருக்கிறது. பிஜேபிக்கு அங்க பேஸ் கிடையாது. இப்ப அங்க பிரதான கோரிக்கையா பார்த்தோம்னா காஷ்மீருக்கான அந்த பழைய சிறப்பு அந்தஸ்து இருந்தது எங்களுக்கு வேணுன்ற மாதிரியான கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்தியா கூட்டணி எந்த மாதிரியான நிலைப்பாடு எடுக்கிறாங்க?
ஆக்சுவலா 2 தரப்புமே வந்து இந்தியா கூட்டணி நிலைப்பாடு தெளிவா இருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா ஆர்டிகிள் 370 வந்து மீண்டும் வந்து நாங்க என்ன செய்வோம்? அங்க வந்து நிலைநிறுத்துவோம்னு சொன்னாங்க. காரணம் வந்து அது கான்ஸ்டிடியூஷன்ல இந்தியாங்கிற நாடு உருவாகும்போது, காஷ்மீருடைய ராஜா ஹரிசிங் குடுத்த வாக்குறுதி என்ற அடிப்படையில ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கும் வந்து அந்த பிரச்சாரத்த வந்து சொல்றாங்க. அவங்க வெற்றி பெற்று வந்த அந்த கேண்டிடேட் கூட அ லோக்சபால வந்து ஓப்பனா பேசினாரா இல்லையா? அதான் இவ்வளவு கான்ட்ரோவர்சி வந்துச்சு. எப்படி நீங்கள் ஆர்டிகிள் 370 ஆர்டிகிள் 370னா பெரிய அ பிஜேபி இமாலய சாதனை நடத்திட்டு இருக்காங்க. ஆர்டிகிள் 370 கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியல் சட்டத்துல வந்து உள்ளது அது. அவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து சில விஷயங்கள் குடுத்து தான் நம்ம காஷ்மீர இந்தியாவோட சேர்த்தோம். காஷ்மீர் இந்தியாவ தனி நாடாக அவங்க கோரிக்கை இருந்தாங்க. அதாவது இந்தியா, பாகிஸ்தான் பிரிவினையின் போது, நாங்க இந்தியாவோடயும் இப்ப சேர விருப்பம் இல்லை, பாகிஸ்தானோடயும் சேர விருப்பம் இல்லை. நாங்க தனிநாடு வேணும் என்று கேட்டவர்கள். அப்ப அதுல ஒரு பிரச்சனை வரும்போதுதான் வந்து இந்தியாவோடு சேர்ப்பதற்கு ராஜா ஹரிசிங்கோட நம்ம என்ன செஞ்சாங்க? ஒரு பேக்ட் ஜவஹர்லால் நேரு காலத்துல வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தம் தான் ஆர்டிகிள் 370 ஆக நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல சேர்த்துக் கொண்டோம். அந்த அடிப்படையில ஒரு சிறப்பு அந்தஸ்து. இது காஷ்மீருக்கு மட்டும் இல்ல. நாகாலாந்துக்கு இருக்கிறது, மணிப்பூருக்கு இருக்குது, மேகாலயாவுக்கு இருக்கிறது. ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் சொல்லக்கூடிய இந்தியாவுடைய கிழக்கு பகுதியினுடைய அந்த பழங்குடி மக்கள் அதிகம் ஆறக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்கல்ல, இமாச்சல் பிரதேசத்துக்கு இருக்குது. இது போன்ற சிறப்பு அந்தஸ்து தான் வந்து காஷ்மீருக்கும். இந்த கோவா, டையூ டேம் எல்லாம் இருந்துச்சு பாருங்க. எத்தனை ஆண்டு காலம் சிறப்பு அந்தஸ்துல இருந்துச்சு. அது போன்ற ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அங்க போய் யாரும் என்ன செய்ய முடியாது? அந்த கனிம வளங்கள சுரண்ட முடியாது காஷ்மீர்ல. காஷ்மீர்ல போய் என்ன பண்ண முடியாதுன்னா, பிளாட் போட்டு விக்க முடியாது. அவங்க வந்து குடியேற முடியாது. இந்த மாதிரி சில சில சிறப்பு உரிமையில குடுக்கப்பட்டுச்சு. வேற என்ன பெருசா ஒண்ணு அதோட உரிமைகள் ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு தனி சட்டங்கள்லாம் இருந்தது. இப்ப அதையெல்லாம் நீக்கி பறித்து விட்டு பார்த்தீர்களா, நாங்கள் வந்து பெரிய இமாலய சாதனையை பண்ணி விட்டோம்னு சொல்றாங்க. ஒரு சாதனையும் நடக்கல. நீங்க பண்ணதுனால வந்து காஷ்மீர் உடைய தீவிரவாதம் எல்லாம் அழிந்து போகும்னாங்க. ஏன் இவ்வளவு மிலிட்டரி இறக்கி இவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்புக்கு மத்தியில பயந்து பயந்து எலெக்ஷன் நடத்துனாங்களே. ஆர்டிகிள் 370 370 நீக்கியாச்சு. தேனாரும் பாலாலும் ஓடணும், ஓடலையே. மக்கள் ரோட்ல போராடி கொண்டிருக்கிறார்கள். சப்ஜெக்ட் வேற அது. இது ஒரு புறம் இருக்க. எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவருக்கு வந்து பாஜகவினுடைய கூட்டணி கட்சி எம்எல்ஏ வந்து நாக்க அறுப்பவருக்கு 11 லட்சம்ன்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? தொடர்ச்சியாக ராகுல் காந்திக்கு திரட்டல் வந்துட்டு இருக்குது. என்ன மாதிரியான இது? அதாவது அமராவதியுடைய ராஜ்யசபா எம்பி தான் அவரு. அவர் பேரு சொல்ல வேண்டாம். அவரை ஃபேமஸ் ஆக்க வேண்டாம். அவரு நாக்க எரிச்சிருவேன், நாக்க வெட்டிருவேன்னு சொல்றாங்க. இப்படித்தான் பேசுவார்கள். ஆர்எஸ்எஸ் காரர்கள் இப்படித்தானே பேசுவாங்க. இது இன்னைக்கு நேற்று அல்ல. இந்த நாக்க வெட்டுற சப்ஜெக்ட் வந்து 90கள்லயே நீங்க நம்ம பார்த்திருப்போம். இப்ப 2000த்துல விருதியில பாத்தீங்கன்னா, ராமர் வந்து எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படித்தாருன்ட்டு முத்தமிழ் டாக்டர் கலைஞர் வந்து சொல்லுவார். ராமர் வந்து ராமர் பாலம் வந்து ராமர் தான் கட்டினாரு. சேரி சபத திட்டத்தை வந்து நீங்க என்ன செய்யக்கூடாது, அமல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கு இடையில உள்ள அந்த அந்த பகுதியை வந்து ஆழமா தோன்றது கப்பல் போக்குவரத்துக்காக வேண்டி ஒரு ஒரு ஸ்கீமை முன்மொழிந்தாங்க. அண்ணன் டிஆர் பாலு தான் வந்து கப்பல் துறை அமைச்சரா இருந்தார். அப்ப காங்கிரஸ் அந்த அந்த ஆட்சியில வந்து நம்ம பங்கு காங்கிரஸ் இதுல வந்து பங்கு இருந்தாங்க. அதாவது டிஎம்கே. அப்ப கலைஞர் தான் சிஎம்மா இருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு. அப்ப சொன்னாரு, நீங்க இந்த மாதிரியான ஒரு பெரிய திட்டத்தை சேவை சம்பந்த திட்டம்னு இருக்குது. இந்தியாவுக்கு பலன் தரக்கூடிய திட்டம். இதை வந்து ஒரு ராமர் பலம்னு சொல்லி ஒரு கற்பனை கதையை வைத்து நீங்கள் வந்து முடக்கிறீங்களே. ராமர் வந்து அந்த பாலம் கட்டானா எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சாரு அப்படின்னு கலைஞரும் நகைச்சுவையுடன் கூட கேட்டார். அப்போ அன்னைக்கு இருந்த வேதாண்டிங்கிறவர் என்ன செஞ்சாரு, கலைஞருடைய நாக்கை வெட்டுவோம், கலைஞர் நாக்கை இழுத்து வச்சு வெட்டுவோம்னு சொன்னார். அப்ப நாக்கு வெட்டுறதுக்கு அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்துல உள்ளது. அதே மாதிரிதான் அந்த ராகுல் காந்திக்கும் பேசியிருக்கிறாங்க. அதை வந்து உத்தவ் தாக்கரே அணியினுடைய சிவசேனா எம்பி வந்து கடுமையா கண்டிச்சிருக்காரு. இப்படிலாம் நீங்க பேசுனீங்கன்னா ராகுல் காந்தி ஒரு ஆப்போசிஷன் லீடரு, அதை வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறாரு. அப்ப அவருடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கிறது. உத்தரவாதம் என்ன? அவருடைய என்ன செய்யணும்? அவருடைய செக்யூரிட்டியை பலப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அப்படி என்ன ராகுல் காந்தி பேசிவிட்டாரு? இவங்க என்ன நாக்கி வெட்டுற அளவுக்கு அவரு ஒன்றும் பெருசா ஒன்றும் பேசலையா? இல்ல உலக நாடுகள் மத்தியில வந்து இந்தியாவை தலைகுனிய வச்சுட்டான்ற மாதிரி கருத்து சொல்றாங்களே. அமெரிக்காவுடைய ட்ரிப்ல ஒரு 12ஆம் தேதி செப்டம்பர் மாசம் 12ஆம் தேதி நினைக்கிறேன். அப்போ அந்த மாணவர்கள் இடத்துல வந்து என்ன செய்யறாரு, யூஎஸ்ல உரை உரை நிகழ்த்துறாரு. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியுடைய மாணவர்கள் அதுல இருக்கிறாங்க. அப்ப அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாணவர்கள் கேள்விகளாக தொகுக்கிறாங்க. உதாரணமா காலிஸ்தான் போராட்டம், சீக்கியருடைய போராட்டத்தை பத்தி கேட்கிறாங்க. அப்ப சீக்கியர்களுக்கு நம்ம நிறைய உரிமை வழங்கியிருக்கிறோம். அவங்க டர்பன் கட்டுறாங்க, குருவால் வைக்கிறாங்க, தாடி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் அங்க வந்து அவங்களுடைய
மத விஷயத்துல நாங்க என்ன பண்றோம் வந்து அனுமதி தான் இருக்குது இந்தியா. ஆனா இந்தியாவில இருந்து தனியா காலிஸ்தான் வந்து பிரிந்து போறங்கிறது வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்ல. அது சரி வராது. இந்தியாவில தான் இருக்கணும். காலிஸ்தானுடைய போராட்டம், அவங்க காலிஸ்தானுடைய அந்த சீக்கியர்களுடைய அந்த போராட்டத்தில் சில விஷயங்கள் நியாயம் இருக்கிறது. ஆனா இந்தியா உடைச்சிட்டு போகணுங்கிறது வந்து எங்களுக்கு முடிவு இல்லைங்கிறது சொன்னது எந்த விதமான தப்பும் இல்லையே. அது ஒட்டுமொத்த இந்தியருடைய கருத்து தானே. அப்படி பேசிக்கொண்டு வரும்போது கேஸ்ட் சிஸ்டம் பத்தி கேட்கிறாங்க. உயர்ந்தவள் தாழ்ந்தவள் இருக்கிறது. இடஒதுக்கீடுலாம் இருக்கு, ரிசர்வேஷன்லாம் இருக்குது. அப்ப அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது உடைச்சு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அந்த கேள்விலாம் கேட்கும்போது அங்க ஓபிசி, எஸ்சி, எஸ்டின்னு இருக்கிறது. ஒரு சரியான முறையில் அவங்க பின்பற்றுறது இல்ல ஓபிசி. பின்பற்ற எல்லாமே யாரு இருக்கா? உயர் உயர் பதவியில யாரு இருக்கா? மேக்சிமம் பிராமின் தானே இருக்காங்க. ஒரு யானை வந்து அங்க கொழுத்து வளர்ந்து கொண்டிருக்கு. 50% இதை வந்து அவங்க தான் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்கிற மாதிரி சொல்றாரு. ரிசர்வேஷனை முழுமையாக காஸ்ட் சிஸ்டத்தை முழுமையா நீக்கணும். அதாவது ராகுல் காந்தி எந்த தொழில பேசுறாருன்னா, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லக்கூடிய அந்த ஜாதிய கட்டமைப்பை வந்து இல்லாம ஆக்கணும் இந்தியால. அதுக்கு இந்தியா வந்து நம்ம மாதிரி ஆட்கள் கையில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தொழில பேசிட்டாரு. இதற்காக வந்து வரிஞ்சு கட்டிட்டு பாத்தீர்களா இந்திய ஒற்றுமைக்கு ரிசர்வேஷன் பத்தியும் அங்க பேசணும் அமெரிக்கால. கேள்வி கேட்டா பேசாங்க செய்யணும். மோடி போறாரு. மோடி கிட்ட கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்ல தெரியாதுன்னு தெரியும். ஆனா ராகுல் காந்தி போறாரு கேள்வி கேட்பாங்கன்னா பதில் சொல்ல தெரியும் ஒரு ராகுல் காந்திக்கு. ராகுல் காந்தி வந்து மீடியாவையும் பத்திரிகையையும் தொடர்ச்சி ஊடகத்தை எதிர்நோக்கக்கூடிய தெம்பும் திராணியும் ராகுல் காந்திக்கு இருக்கு என்ற அடிப்படையில மாணவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. மோடி தான் புசு புசுன்னு போயிட்டு வர்றாரு. யாரும் ஒரு சீட்டு வராத கேள்வி கேட்பாரு இல்ல. அப்ப இந்த கேள்வி வரும்போது பதில் சொல்லித்தானே ஆகணும். உடனே அமித் மாளவியா பிஜேபி ஐடி விங்குடைய தலைவர் அவர்தான் அந்த கொளுத்தி போட்டாரு. பார்த்தீர்களா எப்படிப்பட்ட இது தெரியுமா? அவர் இல்ஹாம் உமரை பார்த்து விட்டாங்கிறாங்க. காங்கிரஸ் மேல அவங்க வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய செனட் உறுப்பினர் அவரு. மினிசோட்டா ஐலாண்ட்ல இருந்து வரக்கூடிய காங்கிரஸ் முதல் இஸ்லாமிய பெண்மணி. 2வது இஸ்லாமிய பெண்மணி நினைக்கிறேன். அவ்வளவு ஒரு புரட்சிகரமான கருத்துக்களையும் அந்த மக்கள் திரள் போராட்டங்களையும் முன்னெடுத்து அங்கங்கே இருக்கக்கூடிய கருப்பின மக்களுக்காகவும் இஸ்லாமிய மக்களுக்காகவும் போராடி இன்னைக்கு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் அங்க பார்லிமெண்ட் அதாவது யுஎஸ் உடைய செனட் உறுப்பினரா இருக்காரு. அவரை பார்த்து விட்டார் இல்ஹாம் உமரை. ஏன் பார்க்க கூடாதோ? இல்ஹாம் உமருங்கிற பேரு வந்து உங்களுக்கு இஸ்லாமிய பேர் அலர்ஜியா இருக்குதோ? அங்க அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. அமெரிக்கா செனட் உறுப்பினரை பார்த்து அவங்களுக்கு என்ன பத்திட்டு எரியுது? அவர் வந்து ரேடிக்கல் இஸ்லாமிஸ்ட் தான். இல்ஹாம் உமர் வந்து ரேடிக்கல் இஸ்லாமிஸ்ட். சரி இவங்க மோடி போய் பார்த்தாரு. சவுதி அரேபியாவுடைய மன்னர்களை போய் பார்த்தாரு. துபாய் ஷேக்கை போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்காத குறையா வந்து பண்ணாரு. அப்ப அவங்க எல்லாம் யாரு? முஸ்லீம் இல்லையா? இஸ்லாமிஸ்ட் இல்லையா அவங்க எல்லாம்? அப்ப என்ன எந்த மாதிரி கருத்துக்களை வந்து அமித் மாளவியா பேசுறாங்கன்னா அமித் மாளவியா மாதிரி ஆட்கள் தான் இப்படிதான் பேசுவாங்க. இதுதான் RSS உடைய ட்ரைனிங். அதனால ராகுல் காந்தி அங்கே பேசினது வந்து வரலாற்று சிறப்புமிக்க பேச்சு. இந்தியாவுடைய இன்றைய நிலையை படம் பிடித்து காட்டிய பேச்சு. வேற ஒண்ணும் இல்லைங்க. நான் இந்த பேட்டியை வந்து மலேசியால வந்து 3 days தங்கியிருக்கேன் 3 நாளா. நான் மலேசியால இருந்து அவங்க கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த நாட்டை நான் பாக்குறேன். உண்மையிலே நமக்கு பொறாமையா இருக்கு. ஏன் தெரியுமா? ஜிடிபியில 32ஆம் இடத்துல இருக்குது. நம்ம இந்தியா 5ஆம் இடத்துல இருக்குது. USA, அமெரிக்கா, சைனா, ஜப்பான், ஜெர்மனி அடுத்து நம்ம இந்தியா 5ஆம் இடத்துல நம்ம இருக்கோம் பொருளாதாரத்துல. பொருளாதாரத்துல முன்னேற்றத்துல இந்த மலேசியா நாடு வந்து 32ஆம் இடத்துல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மக்களுடைய வாழ்க்கை தரம் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு. எஜுகேஷன் சிஸ்டத்தை அவ்வளவு கரெக்டா வச்சிருக்கிறாங்க. தெருவுல ரோடுகள்ல வீதிகள்ல சாலைகள்ல ஒரு குப்பை கிடையாது. எந்த அளவுக்குன்னா வாகன ஓட்டிகள் கூட அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஹார்ன் கூட அடிக்க மாட்டேங்கிறாங்க. சத்த ஒலி எழுப்ப மாட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் சொசைட்டி ஆக்கியிருக்கிறாங்க. இதுல பொறாமப்பட்டு நம்ம வரட்டுமா? இதுல நீங்க கவனம் செலுத்துங்களேன். இவ்வளவு கவனம் செலுத்த வேண்டியது இதுல அவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. டூரிசம் அவ்வளவு டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு சுத்தமான நாடாக இருக்கிறது. அவ்வளவு பெர்ஃபெக்டான மக்களாக வச்சிருக்காங்க. அவ்வளவு கல்வி அறிவை ஊட்டி இருக்கிறாங்க. உலகத்துல இருந்து அத்தனை பேரும் சுற்றுலாங்களை ஆட்களை வந்து உள்ள ஈர்த்திருக்கிறாங்க. அவ்வளவு கல்ச்சர். மலேசியா தமிழ் சங்கத்தினுடைய ப்ரோக்ராம் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இது மாதிரியான அனைத்து சர்வதேச மக்களையும் ஈர்க்கும் அளவுக்கு அவங்க செஞ்சிருக்காங்களே. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? இங்க ஒரு சாக்கடை கிடையாது, ஒரு கொசு கிடையாது. புரியுதா? ரோட்ல குப்பையை யாரும் வீச மாட்டிருக்காங்க. மக்கள் அவ்வளவு ட்ரெயின் பண்ணிருக்கிறாங்க. எத்தனை இடத்துல இருக்குது? 34 இடத்துக்கு நாடு. நம்ம 5ஆம் இடம் பெருமையா சொல்றோம். சந்திராயனை அனுப்பிட்டோம்னு சொல்றோம். சந்திரன்லயே கொண்டு லேண்ட் ஆகிட்டோம். நாங்க எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லா நாடு தெரியுமா? நாங்க சவால் விடுறது இங்க இருந்து சைனாக்கும், ரஷ்யாவுக்கும், பாகிஸ்தானுக்கும். மக்களுடைய தரத்தை எப்படி உயர்த்திருக்கிறீங்க? 60% மக்கள் இந்தியர்கள் வந்து இன்னும் பட்டினியில தானே இருக்கிறாங்க.
ஒரு வேளை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதானியும் அம்பானியும் தானே வந்துட்டு கொளுத்து பணக்காரன் ஆகிட்டு இருக்காங்க. இதுல வந்து நீங்க உங்களுக்கு கோவம் வர மாட்டேங்குது, ரோசம் வர மாட்டேங்குது. பிஜேபி காரனுக்கு சொல்றேன். ராகுல் காந்தி அப்படி பேசிட்டார், ரோசம் வருது இல்ல, நாக்கு இழுத்து வெட்டணும்னு சொல்றது இல்ல. இப்ப 11 வருஷமா நீங்க ஆண்டுட்டு இருக்கிறீங்க பிஜேபி, மோடி சர்க்கார். இந்தியா சைனிங், சைனிங் இந்தியா, மேக் இன் இந்தியா பேர்ல தான் இருக்குது. எல்லாம் டுபாகூர் இந்தியாவா இருக்குது. ஆமா, இதுல நீங்க கவனம் செலுத்தி அதுல நீங்க வந்து பெர்ஃபெக்டா ஆக்கி காட்டாம அவர் அப்படி பேசிவிட்டாரு, நாக்க வெட்டுவோம். இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, நீங்க கேள்வி கேட்கறீங்க, பதில் சொல்ல வேண்டியிருக்குது. வெக்கமாக இருக்கிறது. மோடி வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு போறாரா இல்லையா? அரபு நாடுகளுக்கு ஃபுல்லா போயிருக்கிறார். அவர் சுத்தாத நாடே இல்லை. யூரோப் எடுத்துக்கிறீங்க, அமெரிக்கா, யூரோப் எல்லாம் போயிருக்காரு. ஆப்பிரிக்கா கண்டு, ஆப்பிரிக்கா விடுங்க, அதாவது வளர நாடுன்னு வச்சுக்கோங்க. யூரோப் நாடா பாத்துக்கிறீங்களா? யூரோப்ல எத்தனை நாடுக்கு போயிருக்காரு. சமீபத்துல ரஷ்யாவுக்கு போனாரு, ஏன்னா பிரிட்டனுக்கு போயிருக்கிறாரு. அந்த நாடுகள்லாம் எப்படி வளர்ச்சி பெற்று இருக்கிறது, எந்த அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க. உங்களை மாதிரியா வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் காஸ்ட், RSS அவனை கொள்ளு, மசூதியை உட, அடுத்தவுடைய வழிபாட்டு தளத்தை வந்து உடைச்சு தள்ளு, மணிப்பூர்ல வந்து பெண்களை நிர்மாணமாக்கு, கற்பழி, பாலியல் பலாத்காரம் அங்க சர்ச்செல்லாம் உட, இப்படிப்பட்ட மக்களை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க நீங்க. RSS தொடங்கி 99 வருஷம் ஆச்சு. இப்படிப்பட்ட ஆட்களை, இப்படிப்பட்ட தொண்டர்களை தான் குண்டர்களா வச்சிருக்கீங்க. வெட்கப்படணும் நீங்க முதல்ல. உங்க கையில வந்து ஆட்சி வேற கொடுத்து வச்சிருக்கிறது. அப்ப இதெல்லாம் சுற்றுப்பயணம் செஞ்சு வர்றாருல மோடி, அப்பமா திருந்த மாட்டாரா? சும்மா இருக்குப்பா, உலகம் ரொம்ப பெருசுப்பா, நம்ம குண்டு சட்டில குதிரை ஓட்டிட்டு இருக்கிறோம், நம்ம நாடு இன்னும் முன்னேற வேண்டியிருக்கு, சாக்கடை ஒழிக்க வேண்டியிருக்கு, ஊழலை ஒழிக்க வேண்டியிருக்கிறது, புரியுதா? மக்களுடைய தரத்தை, வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற வேண்டியிருக்கிறது. நிறைய ஆலைகளை திறக்கணும், ரோட போடணும், ஏழ்மையில மக்களை மீட்டெடுக்கணும், வறுமையை ஒழிக்கணும். சொல்லுங்களா வாங்கல, அதுக்கு ஒன்னத்தையும் காணும். எப்படிதான் வந்து அடுத்த மசூதியை உடைக்கிறது, பள்ளிவாசலை எப்படி உடைக்கிறது, சர்ச்சை எப்படி உடைக்கிறது, எப்படி கலவரத்தை உண்டு பண்றது, இது மாதிரி கலவர பேச்சு. இப்படி வந்தவங்க பார்லிமெண்ட்ல கொண்டு உட்கார வச்சா எப்படி இருக்கும்? நாடாளுமன்ற அவையில உட்கார்ந்து சொல்றான், நாக்க வெட்டுவேன், நாக்க எரிப்பேங்கிறான். யார? எதிர்கட்சி தலைவரை ராகுல் காந்தியை நாக்கே வெட்டுவேன், எரிப்பேன்னு சொல்றாரு. பிஜேபியில இருந்து வந்த அந்த ராஜ்யசபா MP. இதுக்கு என்ன சொல்றது? காஷ்மீரினுடைய முதற்கட்ட வாக்குப்பதிவு குறித்தும் ராகுல் காந்தி குறித்தும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.